Hello, guys. Welcome back to the new episode of Me Hey Paltan. So, before we start, there is two updates. Allah Ghasanfar is ruled out of IPL. Mujibur Rahman replacement. Lizard Williams ruled out of IPL, and Corbin Bosch is the replacement. And Hardik Pandya is not fit. He cannot play the first game as he has got banned. Then Bumrah will miss till the second week of April. So, Sriram, your thoughts on the retentions, auctions, squads, and playing 11? ரிட்டன்ஷன்ஸ் ஓவராலா இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் ரிட்டன்ஷன் கூட சொல்லலாம். எல்லாமே இருக்கு அந்த ஃபைவ்ல. இது எப்படி அசம்பிள் பண்ணாங்கன்னே தெரியல. சூப்பர்வான ரிட்டன்ஷன். ஆப்வியஸா நமக்கு தெரியும், பும்ரா தான் 18 crore பிளேயர், டவுட்டே கிடையாது. அவங்க எப்படியோ கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ரிட்டன்ஷன் வைஸ் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இப்போ அவங்க ஆக்ஷன் பார்த்தா ஆப்வியஸா அவங்க 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டு போனாங்கன்னா ஆக்ஷன்ல வந்து அவங்க கொஞ்சம் பர்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்க செகண்ட் டேல தான் பேடிலே ரைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க யாருமே இது பண்ண கூட இல்லை. ஏன்னா அவங்க பவுலர்ஸ் தான் வேணும். பேட்ஸ்மேன் ஆல்ரெடி டாப் 5 வந்து ஆல்ரெடி செட்டில்டு. ஸோ அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபில் ஜாக்ஸ் வந்து ஸ்டீல் பை. அவங்க ஆர்ச்சருக்கு போனாங்க. ஒருவேளை ஆர்ச்சருக்கு 12.5 கோடி கொடுத்து போல்ட்டை விட்டுருந்தாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. பட் போல்ட் வந்து சூப்பர்பான பை. ஏன்னா ஒரு கேம் நல்லா இருக்கு, கன்சிஸ்டண்டா எல்லா லீகும் விளையாடிக்கிட்டு இருக்காரு. எம்ஐ கேப்டன் கூட விளையாடிட்டு தான் இருக்காரு. ஸோ பவுலிங்ல சூப்பரான பிக்கு. தீபக் சார் நல்ல பிக்கு. சிஎஸ்கேவோட ஃபைட் பண்ணி வாங்கிட்டாங்க. பட் ஒரே ஒரு கன்சர்ன் அவரோட இன்ஜுரி தான். 14 மேட்சஸ் வந்து முன்னாடி இருந்து தீபக் சார் மாதிரி விளையாடுவாரான்றது தெரியல. அதே மாதிரி அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா இது பண்ணிருக்காங்க. லைக் முஜிபுர் ரஹ்மானோ, சான்னர், கரண் சர்மா. ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க வந்து பியூஷ் சாவ்லா தான் லாஸ்ட் 3 years அவங்க வச்சு விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ அதை இந்த தடவை அவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓவராலா நல்ல ஸ்ட்ராங்கான டீம். பேக்கப்ஸும் அவங்க வந்து டீசென்டான பேக்கப்ஸ் எல்லாருக்குமே வச்சிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த எனக்கு ஒரு 6-7 நம்பர் 6-7 அது மட்டும் தான் கொஞ்சம் இந்த ஃபினிஷிங் ரோல் டிம் டேவிட் சார்ட் ஆஃப் பிளேயர் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி கிவ் 4 out of 5. ஸோ அவங்க ஆப்ஷன் முதல்ல ரிட்டென்ஷன்ஸ் பர்ஃபெக்ட். ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல வந்து புவிக்கு போனாங்க தீபக் சேர் பதிலா. பட் they were not able to pick புவி. and புவி வந்து ஆர்சிபி ஷோரா இருந்தாங்க they are going to go for புவி. அப்புறம் மற்றபடி அவங்க ஆப்ஷன்ல ட்ரெண்ட் போல்ட் எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் ஒரு ஸ்டீல் 5 crores நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைப் ஆஃப் பவுன்சி விக்கெட்ஸ்ல will be more effective. So this is my opinion. அவங்க ஆப்ஷனும் நல்லா. I'll give them for auction 8 on 10. So Sriram, your opinion on their playing 11? பிளேயிங் 11 வந்து ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ராபின் மின்ஸ், சாய்னர், முஜிபுர் ரஹ்மான், போல்ட், தீபக் சஹர். இம்பாக்ட் சப்பா வந்து கரண் சர்மா கொண்டு வரலாம். ஸோ அதுதான் ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா அவங்க வந்து முஜிபுர் ரஹ்மானை இது பண்ணிட்டு மேல ரெக்கில்டனை மேல இது பண்ணி இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் இன்னும் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். ஸோ என் பிள்ளைங்கள வந்து ரோஹித், ஜாக்ஸ், திலக், ஸ்கை, ஹார்திக், நமந்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்டர், முஜிபுர் ரஹ்மான், போல்ட், தீபக் சேர். And if you want a foreign pacer, you can no, you cannot get a foreigner. So it should be Arjun Tendulkar or some Indian pacer. இல்ல எனக்கு பேசுற தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி பிளேயிங் 11ல 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்களா. போல்ட், தீபக், ஹர்திக் இருக்காரு. ஹர்திக்லாம் கேரண்டீடா 4 overs bowler. But we need 4 fast bowlers in Wankhede. 3 spinners won't do any of the role. இல்ல ராஜ், அங்கித், பாபா அந்த மாதிரி யாராவது கூட எடுத்துட்டு வரலாம். Okay. ரீஸ்டாப்லி cannot find the place. ஏன்னா இப்போ நீங்க முஜிப் விளையாடுறீங்கன்னா ரீஸ்டாப்லி விளையாட முடியாது. இல்ல ரீஸ்டாப்லி ஆட வைக்கலாம். முஜிப்பை இது பண்ணிட்டு ரீஸ்டாப்லி கொண்டு வரலாம். கரண் சர்மா முஜிப் கோல்ல அடிக்கலாம். அப்படி பார்த்தாலும் 3. ஏன்னா வில் ஜாக்ஸும் பவுலிங் போடுறாரு. 2 overs கேரண்டீடா போட வைக்கலாம். சாண்டர், கரண். பட் பும்ரா இல்லாம ஐ திங்க் தேர் bowling கொஞ்சம் தடுமாறும்னு தோணுது. ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் தான் இருக்கு. ஆமா பும்ரா இருந்தாருன்னா இந்த லைனப் பிரச்சனையே கிடையாது. பும்ரா இருந்தா டாப் 2 கேரண்டீடா சொல்லலாம். So Sriram, your thoughts on their batting?
கடப்பாரை டாப் 5 சொல்லவே தேவையே இல்ல. உங்களுக்கு வந்து வில் ஜாக்ஸும் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிக்கில்டனும் நல்லா ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் விட்டுட்டு மிச்ச 4 பேரை பார்த்தாலுமே கேரண்டீடா விளையாடுற பிளேயர். கரண்ட் இந்தியன் ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஸோ ஆனா அவங்களோட மெயின் ஏரியா ஆஃப் கன்சர்ன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபினிஷிங் ரோல்ல ஹர்திக்கு அப்புறம் ஆடுறது யாரு, அதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு. ஓகே, நமந்தீர் மின்ஸ்லாம் சொல்றோம், பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பெரிய அளவுல தெரியாது. அவங்க டிம் டேவிடோ இல்ல போலார்ட் மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. அது மட்டும் தான் எனக்கு ஒரு இதுவா இருக்கு. மற்றபடி பெர்ஃபெக்டான ஒரு பேட்டிங் லைனப். ஐ வில் கிவ் 4.5 அவுட் ஆஃப் 5. நானும் 4.5 அவுட் ஆஃப் 5 தான் கொடுப்பேன். இந்த ஃபினிஷிங் ஏரியா கூட நாட் அ பிக் ப்ராப்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஏன்னா டாப் 5 கன்னா இருக்கு. பெஸ்ட் டாப் 5 இன் ஐபிஎல் கூட நான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பர் கன்னா இருக்கு. கண்டிப்பா சொல்லலாம். தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம். அவங்க ஃபினிஷிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னா இருந்தாலும் ஐ திங்க் ராபின் மின்ஸ் இஸ் அ குட் டேலண்ட். நாமந்தீர் போன வருஷமே ஒரு மேட்ச் ஃபினிஷிங்ல நல்லா ஆடினாரு. அப்புறம் மிச்சல் சாண்டர் இஸ் அ ப்ரூவன் கஸ்டமர் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஆனா ஐபிஎல்லும் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேட்சஸ் தான் விளையாடல விட சிஎஸ்கேல ஒரு 5 வருஷமா பெஞ்ச்ல இருந்தாரு. நிறைய தடவை ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல வந்துட்டு போயிருக்காரு. யா So I'll give 4.5 out of 5. So Sriram, your thought on their bowling? பவுலிங் நல்ல பவுலிங். லாஸ்ட் சைக்கிள்ல வந்து 22ல வந்து பயங்கர ஒஸ்டான ஒரு லைனப் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜெயந்த் யாதவ், ஜெயதேவ் உனத்கண்ட், அப்புறம் ஜுவார்ஷிஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேனியல் சாம்ஸ் அப்படிலாம் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு பும்ரா தவிர யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஓவர் த இயர்ஸ் வந்து மினி ஆக்ஷன்ல எல்லாம் சூப்பரா செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த டைம் வந்து மெகா ஆக்ஷன்ல நல்லா லைனப் எடுத்துட்டாங்க. நீ கேட்டா போல்ட் தீபக் பும்ரா ஹர்திக் கேட்கவே பயமா இருக்கு. 4 பேர் பவர் பிளேல இடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, டெத்ல போறதுக்கு 2 பேர் இருக்காங்க. எப்படினாலும் பவுலிங் போட்டுடலாம். இதுக்கு சாண்டரும் முஜிபுர் ரஹ்மானும் வேற இருக்காங்க. ஸோ பவுலிங் லைஃப் நல்லா இருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன் அகைன் பும்ராவோட ஃபிட்னஸ். அவங்க பும்ரா இல்லாம விளையாடுற மேட்சஸ் எப்படியாவது ஒரு 3-4 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 மேட்சஸ் வின் பண்ணிட்டு கொண்டு போனாங்கன்னா சேஃபா போயிருவாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு கன்சர்ன். ஸோ பவுலிங் டெஃபினெட்லி ஐ கிவ் 4 out of 5. நான் பும்ரா இல்லாம ஐ கிவ் ஒன்லி 3 out of 5. ஏன்னா டெத் போலிங்கே கிடையாது இந்த டீம்ல பும்ரா இல்லாட்டி. நான் சொல்றேன் தீபக் சேர், ட்ரெண்ட் போல்ட்டா தீபக் சஹர் இல்ல, தீபக் சஹர். ஓகே, தீபக் சேர் வந்து டெத்ல வந்து நாட் எஃபெக்டிவ். அர்ஜுன் டெண்டுல்கர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சுத்தமா. சோ சாண்டர் அண்ட் முஜிப் ஆர் ஸ்பின்னர்ஸ். ஹார்திக் மட்டும் தான் இருக்காரு. இல்ல அந்த சிச்சுவேஷன்ல அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் இம்பாக்ட் ஆக மாட்டாரு. கண்டிப்பா முஜிப் உட்கார வச்சுட்டு டாப்ல தான் ஆட வைப்பாங்க. பட் ஆனா எனக்கு முஜிபு கரண் சர்மா இம்பாக்ட் வேறன்னு தோணுது. பட் ஆனா பாசிபிலிட்டி இல்ல. அர்ஜுனை கொண்டு வரது வந்து மேட்ச் இன்னும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். பட் ஐ திங்க் யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட். ஏன்னா உங்களுக்கு முஜிப் இஸ் predominantly a bowler who bowls in power play. Bolt and Dikap Chair இருக்க போது you don't need a power play spinner. Correct. So I will Dilk Duda play Karan Sharma and get my impact players Reece Topley. Yes. So அப்படி இருந்தாலும் டெட் bowling கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால I will only give them a 3.5 out of 5. Sriram, your thoughts on their all-rounders? ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் மட்டும்தான். இப்போ நான் சாண்டர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வச்சுக்க மாட்டேன். அவர் வந்து T20ல அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை. கண்டிப்பா சூப்பர்பான 4 ஓவர் பவுலர், கன் ஃபீல்டர், நோ டவுட். பட் ஆனால் பேட்டிங் ஸ்கில் அவர் அதனால அந்த அளவுக்குலாம் இது பண்றது இல்லை. ஸோ கன்சிடரிங் ஹர்திக், மெயினா ஹர்திக்குக்காகவே ஐ வில் கிவ் 3.5 out of 5. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ரைஸ் பண்ணி நான் 4 கொடுப்பேன். நான் வில் ஜாக்ஸ் அவர் பவர் பிளேல அவர் கூட bowling போடலாம். ஸோ ஐ ஃபீல் கரண் சர்மா விளையாடலாம் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி. ஸோ ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், சாண்டர் கூட அரைக்குறையா சேர்த்துக்கலாம். ஸோ ஐ கிவ் them a 4 out of 5. So Sriram, your thoughts on their adaptability to conditions? அடாப்டபிலிட்டி டு த கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. பும்ரா வந்துட்டாருன்னா லைனப்பே வேற மாதிரி ஆயிரும். ஸ்பின்னு நம்ம ஈஸியா சொல்ற மாதிரி
முஜிபுர் ரஹ்மான், சாம்னர், கரண் சர்மா, ஜாக்ஸ் 4 பேர் இருக்காங்க. இதுல 3 பேரை எல்லா மேட்சும் விளையாட வைக்க முடியும். எந்த கண்டிஷன் போனாலும் பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை ரொம்ப டேர்னிங் ட்ராக்கா இருந்ததுன்னா ரீஸ்டாப்லி வேணாம். சென்னையில விளையாடுறாங்கன்னா ரீஸ்டாப்லி வேணாம்னு சொல்லி முஜிபுர், சாம்னர், ஜாக்ஸ் பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்ட் கரெக்ட். bowling நம்ம ஃபாஸ்ட் bowling நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 ஆப்ஷன் பிளேயிங் 11லே வந்துடுறாங்க, இல்லை 12லே வந்துடுறாங்க. அல்ல அட்லீஸ்ட் மினிமம் 3 வந்துடுறாங்க. சூப்பரான ஃபாஸ்ட் bowlers. ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆப்வியஸா அவங்க எங்கனாலும் அடாப்ட் பண்றதுக்கு ஏத்த டீம் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அடாப்டிவ் கண்டிஷன் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். மெயினா நம்ம எல்லா டீம்ல அடாப்டிவ் கண்டிஷன்ஸ் பேட்டிங்ல கூட பாக்குறோம். ஸோ பேட்டிங் கூட ரோஹித், வில் ஜாக்ஸ், திலக், ஸ்கை, ஹார்திக், நமன், ஹார்திக் வரைக்கும் பார்த்தா எல்லாரும் கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், ஃபாஸ்ட் bowling ஈக்குவலி. ஸோ they won't have a problem in adaptability to conditions. Sriram, your thoughts on their backups? பேக்கப்ஸ் எனக்கு கொஞ்சம் டாப் ஆர்டர்ல எல்லாருமே இருக்காங்க, பட் பேக்கப்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவருக்கு வந்து போல்ட்டுக்கு ரீஸ்டாப்ல இருக்காரு, ஓகே. பட் தீபக் சஹருக்கு வந்து யாரும் இல்லை. இப்போ பும்ராவோட இதுவும் கொஸ்டினா இருக்கு. ஸோ தீபக் சார் காலையில பிடிச்சிட்டாருன்னா பவுலிங் போடுறதுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இல்லைன்னு தோணுது. ஸோ அப்போ வந்து அவங்களோட காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் மாறும். பேட்டிங்ல ரிக்கில்டன் இருக்காரு. ஸோ ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச பேக்கப்ஸ் வந்து pretty டீசன்ட் தான். சூப்பரான பேக்கப்ஸ்னு சொல்ல முடியாது, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் pretty பேலன்ஸ்டான ஒரு பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஐ கிவ் 3.5 அவுட் ஆஃப் 5. நானும் 3.5 அவுட் ஆஃப் 5 தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த டீம் நல்லா பேக்கப் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி டீகப் சேர் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ்க்குலாம் பேக்கப்ஸ் இல்ல. அப்புறம் அந்த ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அவங்களுக்கு பேக்கப் இல்ல. மோஸ்ட்லி தேவைப்படாது. அவங்க எல்லாம் 14 மேட்ச் பிளேயர் விளையாடிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா ஒரு இது இன்கேஸ் இப்ப ஹார்திக் பாண்டியாக்கு வந்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி சிஎஸ்கேவோட விளையாட மாட்டாரு. ஓகே, ஆமா, ஹார்திக் பாண்டியா பதில யார் விளையாடலாம் தி ஃபர்ஸ்ட் மேட்ச்? அப்போ வந்து அவங்க ரிக்கில்டனையும் ஜாக்ஸ் 2 பேரையும் கொண்டு வரணும் டு ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். வேற வழி இல்ல. தென் யூ வில் ப்ளே கரண் சர்மா. ஆமா, வேற வழி இல்ல. ஓகே, தென் யூ cannot play. யா, ஓகே, யூ கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அசுஷல் நமந்தர், மின்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் கேம் தே கேன் மிஸ். சோ அதுக்கும் பேக்கப்ஸ் இல்ல. சோ 3.5 ஏன்னா கீ குரூஷியல் பிளேயர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க புதுசா வந்துட்டு அவங்க பழைய பிளேயர்ஸ் தான் தே ஆர் பேக்கிங். மும்பை இந்தியன்ஸ் யாரும் டிராப் பண்ற மாதிரி எனக்கு தோணல. சோ ஆமா, ஜஸ்ட் அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு கரெக்டா பேக்கப் வச்சிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. ஆமா, சோ ஸ்ரீராம், your thoughts on their qualification? மும்பை குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு தான் தோணுது. இவங்க ஸ்குவாட்ல வந்துட்டு எல்லாமே கவர்டா தான் இருக்கு. ஸோ அன்லஸ் லாஸ்ட் டைம் மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து அவங்க கீழே போனாதான் உண்டு. என்னோட ஸ்கோர் வந்து 16 அவுட் ஆஃப் 20. ஸோ டெஃபினட்டா தே ஆர் இன் பிளே ஆஃப், டாப் 4. பிளே ஆஃப்னு சொல்ல வேணாம், டாப் 4னு சொல்லலாம். எனக்கு 15.5 வருது. ஆனா நான் டைரக்ட்லி இந்த டாப் 4 சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. அந்த பும்ராவோட இன்ஜுரி, if it's long lasting and if he is missing above 10 games in the IPL, Mumbai Indians won't qualify. இப்போதைக்கு நம்ம தீபக் சார் வந்து இன்ஜுரின்னு சேர்த்துக்க முடியாது. அவர் இன்ஜுரி ப்ரான் பிளேயர். பட் ஆனா ஆப்வியஸா இப்போ ஃபிட் அண்ட் இதுவா தான் இருக்காரு. ஸோ பும்ரா மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பும்ராவோட இன்ஜுரி எக்ஸ்டெண்டை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 கேம்ஸா இல்லைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இல்லைன்னா அது ஒரு பெரிய ஹோல் தான் உங்களுக்கு. I think their qualification depends on Bumrah. Yeah, definitely. If Bumrah is not playing above ஒரு 8-9 மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெத் போலிங் தான் மெயின் ஐபிஎல். ஏன்னா ரன்ஸ் லீக்கிங் ஒரு இடம் அதான். எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர் டெத் போலர் நம்ம மும்பை இந்தியன்ஸ் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆவார் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆஃப்டர் தி ஆக்ஷனுக்கு 1 மாசம் கழிச்சு தான் நடந்துச்சு. சோ இல்லாட்டி அவங்க ஒரு ப்ராப்பர் பேக்கப் கூட எடுத்துக்கலாம் ஒரு இந்தியன் பேசர். சோ ஐ திங்க் பட் ஆனா இப்போதைக்கு பார்க்கறதுக்கு தே வில் ஃபைட் ஃபார் பிளேயர்ஸ். பக்கா 3-4-5 ஏதாவது ஒரு இடத்துல முடிப்பாங்க. சோ ஸ்ரீராம், எனி லாஸ்ட் தாட்ஸ் ஆன் தி டீம்? நல்ல ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2022ல மிஸ் பண்ணதை இந்த தடவை பிடிச்சிருக்காங்கன்னு தோணுது. பட் எவ்ரி திங் எவால்வ்ஸ் அரௌண்ட் த பும்ராஸ் ஃபிட்னஸ் so far.
Okay. So, நான் என்ன நினைக்கிறேன்னா they have a good team. ஆனா பும்ரா எல்லாம் நினைக்கலாம் ஒரு we player can say we can say Bumrah and Deepak Chahar. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கீ பிளேயர்ஸ் அவங்களுக்கு இப்போ. ஆமா தீபக் ஷேர் வந்து அவர் வந்து டெத்ல ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இந்த வருஷம். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ட்ரெண்ட் போல்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபக் ஷேர் ட்ரெண்ட் போல்ட் 3 ஓவர்ஸ் கூட கொடுக்க முடியாது பவர் பிளேல. பும்ரா வாஸ் தேர், நீங்க கான்ஃபிடென்ட்டா கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப நவ் வி ஹேவ் டு பிலீவ் இன் ரீஸ்டாப்லி கூட ப்ரிடாமினன்ட்லி ஒரு பவர் பிளே போலர் தான். இந்த கார்பின் பாஷ் இன்எக்ஸ்பீரியன்ஸ், லிசார்ட் வில்லியம்ஸ் இருந்தா கூட. அப்புறம் பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஒரு விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ரிமெம்பர் த நேம். Okay, Sriram is telling remember the name Vignesh Puttur. So Okay. So there is Bevan Jacobs also. He can come in place of Namandir and they can rotate their combination. They have good place to rotate around their combination. So these are my last thoughts. So hope you enjoyed this show. Thanks a lot and bye bye. Bye.